இன்றைக்கி வீட்டில் வந்து கேரட் நிறையா இருந்தது. ஸோ எப்பயும் போல் துருவி சேர்த்தாம இன்றைக்கி கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெஜிடபிள் கட்டரில் தான் கட் பண்ணிட்டு இருந்தேன். இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். துருவுறதுக்கும் இதில் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நிறையா பொரியல் செய்யணும், நிறையா கட் பண்ணணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தட்டைப்பயிர் போட்டு புளிக்குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறேன். அதுக்கு கொஞ்சம் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றினா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற தமிழ் ஸ்டோருக்கு போய் தான் தேங்காய் வாங்கிட்டு வந்தேன். நான் வந்த புதுசில் தேங்காய் வாங்கினதுங்க. அதுக்கப்புறம் தேங்காவே வாங்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தேங்காவே எனக்கு நம்ம ஊர் டேஸ்ட் கிடையாது. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த லேயர்லாம் பார்த்தீங்கன்னா பிங்கிஷாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க தேங்காவே. அதேமாரி ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து தேங்காய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனாலேயே நான் வந்து தேங்காய் வாங்காமல் இருந்தேன். இன்றைக்கி தான் வந்து எனக்கு கொஞ்சம் தேங்காய் வந்து ஆட் பண்ணி குழம்பு செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்ல, அதனால் சேர்த்து செஞ்சு பார்த்தேன். இன்றைக்கி ஓகே தாங்க. வாங்கி டக்குன்னு நம்ம கட் பண்ணி அரைச்சிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. தேங்காய் பால் வந்துடும். இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் தாங்க வரும்.